Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 1 monthல ஸ்ப்ரிங் வரப்போகுது. சோ அதனால இப்போ நாங்க வந்து சீட்ஸ்லாம் வாங்கி இருக்கோம். சோ அதுதான் வந்து கார்டனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த க்ரோயிங் பீரியட் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஜோனுக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அட்லாண்டா. ஸோ அட்லாண்டா வந்து 7A 7Bன்ற மாதிரி நான் பார்த்தேன் கூகுளில். ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட் எண்ட் டேட் வந்து April 11th, ஸ்டார்ட் டேட் வந்து November 1st. ஸோ இந்த இடப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, இந்த 200 days அதில் மட்டும்தான் நாங்கள் வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அந்த April 11th வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஒரு டொமேட்டோ செடியை போய் நம்ம வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு பதில் என்ன பண்றோம்னா அது சேவ் பண்ணதுக்காக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம சீட்ஸ் வாங்கிட்டு நாம வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த இண்டோர்ல சில இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆனியன், சில்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சாம்பிளிங் ரெடி ஆகிடும். சாம்பிளிங் ரெடியான பிறகு நம்ம அப்படியே நம்ம வெளில போகும்போது அது டிரான்ஸ்பிளான்ட்டாக அந்த செடியை அப்படியே கொண்டு போய் அங்கே நம்ம வெளியே வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். கடையில் வந்து நீங்கள் சாம்பிளிங் தனியாகவே விற்குது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாமல் அதுவும் வாங்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிகினிங்ல ஸோ இண்டோர்லேயே நம்ம வந்து இப்போ இந்த சாம்பிளிங்ல நம்ம பண்ணிட்டு அப்படியே வெளில கொண்டு போகலாம். இப்போ என்னென்ன ஐட்டம் நம்ம வந்து இதுக்கு வந்து வாங்கணும்னு சொல்றது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான எசென்ஷியல் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஸ்டார்டர். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள வந்து சீட் போட்டு வளர்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரியும் விற்கிறாங்க. ஸோ இது நான் வாங்கியிருக்கேன். இது வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்குங்க பாருங்க இந்த எக்கோட அந்த கேஸு, அதுக்கப்புறம் நம்ம காஸ்கோவில் வாங்கின அந்த மஷ்ரூம் பேஸு அதெல்லாம் இருக்குது. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயில்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக இதுதான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இதுக்காக. மற்றபடி நீங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்ததுன்னா இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஆனியன்னு, அப்புறம் எக் பிளான்ட்டு, க்ரீன் சில்லி, இந்த மாதிரி சில இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் ஏற்கனவே. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த சீட் ஸ்டார்டர் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம், அதாவது நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி கூட கொட்டலாம். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அந்த ஈரப்பதம் வரும்போது உங்களுக்கே தெரியும் போதுமா தண்ணி இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள் இந்த ஈரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து மொத்தமாக இதில் வந்து நம்ம தள்ள வேண்டியதுதான். அப்படியே எல்லாம் நம்ம இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் அழகாக நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா இது வந்து உங்களுக்கு வந்து கார்டனிக் பெட்டுன்னு சொல்லாங்க. இப்போ இதை எடுத்துட்டு இது இப்படி நீங்கள் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்போ நான் தண்ணி ஏற்கனவே இதில் மிக்ஸ் பண்ணதுனால இப்போ ஈரப்பதமாக இருக்குது. அப்புறம் டெய்லி நீங்கள் வந்து இதை செக் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பேர் வாட்டர் டேங்க்கு. ஸோ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இதை எடுத்து அழகாக அப்புறம் திருப்பி உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு இது வந்து டோம் சொல்லுவாங்க. இதை அப்படியே நீங்கள் மூடிட்டிங்கன்னா, இதை அப்படியே இப்போ மூடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மினி க்ரீன் ஹவுஸ் டைப் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 72 செல்ஸ் இருக்குங்க. அதில் நீங்கள் வெரைட்டியாக வந்து எது வேணுமோ அது மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஆனியன் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனியன்றதுனால ஒரு 3 கூட வைக்கலாம் பக்கத்தில். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம தள்ளி கூட வச்சுக்கலாம். எது நல்லா இருக்கோ பார்த்து அதை மட்டும் எடுத்து கூட நம்ம அது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே நல்லா வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள் இவ்வளோ இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 எடுத்துருக்கேன். இதில் இந்த 3ம் பாருங்கள், அதை அப்படியே எடுத்து இது உள்ளே வச்சிட போகிறேன். உள்ளே வச்சுட்டு திருப்பி அதை வந்து அப்படியே நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 3 பேர் இருக்காங்க உள்ளே.
நான் வந்து இந்த 2 லைனில் இப்போ வந்து ஃபுல்லாக நான் ஆனியன் வச்சுருக்கேன். இந்த லைன்லேயும் ஃபுல்லாக நான் ஆனியன் வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டேகுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இதுக்காகவே இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்மளுக்கு இப்போ நிறைய நீங்கள் வேறு வைக்கிறீங்கன்னா எது ஐடென்டிஃபை பண்ணணும்ல, நாளைக்கு வந்து எது வச்சோன்னு நம்மளுக்கு தெரியணும்னா, ஸோ அதுக்காக வந்து இதில் வந்து ஒரு நேம் டேக் மாதிரி இது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஆனியன். ஸோ இந்த மாதிரி ஆனியன் எழுதிட்டு, ஸோ இப்போ இதில் நான் மாட்டிட்டேன்னா எனக்கு தெரியும் இதில் வந்து ஆனியன் இருக்குதுன்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து கேபேஜ் வைக்க போகிறேன். அதே ப்ராசஸ் தான். க்ரீன் சில்லி. A few moments later. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் நம்ம தேவையான சீட்ஸ்லாம் இப்போ வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் டேக் பண்ணி லைனாக வச்சுருக்கோம். ஸோ ஆனியன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா அது யூஸ்வலாக ஒன்று தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அது தவிர எக் பிளான்ட்டு, ரவுண்டு, லாங்கு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் சில்லி எல்லாமே வச்சுருக்கோம் அதில். இப்போ இது முடிச்ச உடனே கொஞ்சம் லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து இப்போ தண்ணி இது பண்ண போகிறேன், ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் அழகாக நம்ம நினச்ச மாதிரியே வந்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அது வந்த பிறகு பார்ப்போம் எப்படி வந்திருக்காங்கன்னு. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து டெய்லி நாளைக்குலேருந்து நம்ம இது பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி கீழெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ்லாம் வைக்க போகிறோம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரோ லைட் வந்து இதுதான் எங்களோட க்ரோ லைட் செட்டிங்ஸு. தனியாக கடையில் க்ரோ லைட்டுன்னு விற்கிறாங்க, நீங்கள் அதையும் வாங்கி வைக்கலாம். நாங்கள் வந்து நார்மலாக டியூப் லைட் இருக்குது பாருங்கள், பார்க்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த டியூப் லைட்டே க்ளோஸராக வச்சுருக்கோம். ஸோ அதான் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸராக வைக்கணும். அது மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 16 hours வரைக்கும் நீங்கள் இது வந்து நீங்கள் அந்த லைட் வந்து வெளிச்சம் இருக்கணும். அதுக்கு மற்ற நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த அவரைக்காய் ப்ளஸ் இந்த ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாமும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது இந்த சிம்பிள் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்களும் அதை பற்றி ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டில் எதனா கொஸ்டின் இருந்தால் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.